வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் நாளை நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கான அனைத்து முன்னேற்பாடு பணிகளும் முடிக்கப்பட்டு தேர்தல் நாளை நடத்துவதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். மாவட்டத்தில் இருக்கிற 678 வாக்குச்சாவடி நிலைய மையங்கள் அமைய இருக்கிற பகுதிகளில் 1427 வாக்குச்சாவடிகள் உள்ளது. இந்த வாக்குச்சாவடி மையங்களில் நாங்கள் நம்ம வீல் சேரை ப்ரொவைட் பண்ணுவதற்கான தன்னார்வலர், ஒவ்வொரு வாக்குச்சாவடி நிலைய பகுதிகள்லையும் ஒரு வீல் சேரு, அதே போல் திவ்யாங்னு ஒரு ஆப், அந்த ஆப்பில் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க வரும் பொழுது அவங்களுக்கு போக்குவரத்து வசதி தேவைப்பட்டால் அதிலே தெரிவித்தால் அவர்களுக்கு 2 வாகனம், ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் 2 வாகனம். அதே போல் நம்முடைய அரசு பேருந்தில் நாளைக்கு காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 60 வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களிக்க செல்வதற்காக பேருந்து பயணத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல் இப்பொழுது நம்முடைய 134 மண்டல அலுவலர்களும் இவிஎம், அப்புறம் வாக்குச்சாவடி எலெக்ஷனுக்கு தேவையான போலிங் மெட்டீரியலோடு இப்போ டிஸ்பர்சல் சென்டர் 5 ரிட்டர்னிங் ஆஃபீஸில் இருக்கிற டிஸ்பர்சல் சென்டரில் அந்த வாகனத்தில் ஏற்றும் பணி இப்பொழுது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவங்க அவர்களுடைய வாக்குச்சாவடி நிலையங்களுக்கு செல்ல தயாராக இருக்கிறார்கள். அதை போல் கிட்டத்தட்ட 87 கிரீச், அதாவது 3 போலிங் ஸ்டேஷன் ஒரே இடத்துல அமையப்பட்டு இருக்கிற மையங்கள் 87 இடங்களில் கிரீச் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். அதே போல் 1427 வாக்குச்சாவடி நிலையங்கள்லையும் வெப்காஸ்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். பதட்டமான வாக்குச்சாவடிகளை கண்காணிப்பதற்காக 201 மைக்ரோ அப்சர்வர் நியமிச்சிருக்கிறோம். இது வரைக்கும் 95% ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறோம். விஜில்ல 130 கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 69 எஃப்ஐஆர் தேர்தல் சம்பந்தப்பட்ட மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் விதி மீறல்களுக்காக 69 வழக்குகளில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 94 கம்ப்ளைண்ட் எங்கள் கண்ட்ரோல் ரூமுக்கு வரப்பெற்று அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் சமயத்தில் 6,63,00,000 ரூபாய் மதிப்பிலான சீசர் செய்யப்பட்டு அதில் பணமாக மட்டும் 3,41,27,300 ரூபாய் ரொக்க பணமாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 6 கம்பெனி அதாவது ஐடிபிபி, இண்டோ டிபெட்டியன் பார்டர் ஃபோர்ஸு, தெலுங்கானா போலீஸ், குஜராத் சிறப்பு படை என 524 6 கம்பெனியை சார்ந்த வெளி மாநிலத்தினுடைய காவல்துறையினர் நம்முடைய மாவட்டத்திற்கு வருகை தந்து அனைத்து வாக்குச்சாவடி நிலையங்களிலும் அவர்களுக்கு பணி வழங்கப்பட்டுள்ளது. ஆக தேர்தலுக்கான அனைத்து ஆயத்த பணியும் செய்யப்பட்டுள்ளது. நம்முடைய மாவட்டத்தில் வாக்காளர்கள் அனைவரும் 100% நாளை வாக்களிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன். வாக்காளர்களுக்கு கடந்த 2 நாட்களில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதாக வரப்பட்ட குற்றச்சாட்டு இமீடியட்டாக எஃப்எஸ்டி அதே போல் போலீஸாரும் சென்று ஒரு சில இடங்களில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு காட்பாடியிலே 2 வழக்குகள், அதே போல் வேலூரில் 1, அணைக்கட்டில் 1 என்று 4 வழக்குகள் பதிவுபட்டுள்ளது. பதட்டமான வாக்குச்சாவடி எவ்வளவு மேடம்? பதட்டமான வாக்குச்சாவடிகள் 149 70 லொகேஷன்ல இருக்கிற 149 வாக்குச்சாவடிகள் பதட்டமான வாக்குச்சாவடிகளுக்காக கண்டறியப்பட்டது. இதுல எல்லா பூத்துலயுமே இப்ப நாங்க வெப்காஸ்டிங் பண்ணிட்டோம். மைக்ரோ அப்சர்வர், மத்திய அரசு பணியில் இருக்கிற மைக்ரோ அப்சர்வர் நியமிக்கப்பட்டுள்ளோம். நமக்கு அணைக்கட்டு தொகுதியிலே 12 வாக்குச்சாவடிகள், மலைப்பகுதியிலே ஷேடோ ரீஜனா இருக்கு. அதே போல மோர்தானா குடியானத்தில் இருக்கிற மோர்தானா அரவட்லா பகுதியில் 4 வாக்குச்சாவடிகள், 16 வாக்குச்சாவடிகள் மாவட்டத்தில் ஷேடோ பகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டுள்ளது. இங்கேயும் வெப்காஸ்டிங் பண்ணியிருக்கிறோம். இது போக அங்கே உள்ள என்டையர் போலிங் ப்ராசஸை ரெக்கார்ட் பண்ணுவதற்காக சிசிடிவி அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருக்கோம். நிழல் பந்தல் அமைச்சிருக்கிறீங்க மேடம், கீழே தரைக்கு பண்ணிக்கிறீங்களா நடந்து போற? இல்ல, அதாவது எல்லா 1427 போலிங் ஸ்டேஷனுக்கும் ஷாமியானா, கடுமையான கோடை காலம் இருப்பதால யாரும் நிழற்பகுதியில தான் இருக்கணும்னு ஷாமியானா போட்டிருக்கிறோம். இறுதிக்கட்ட பிரச்சாரத்துல இந்த இருசக்கர வாகனம் பேரணி போனவங்க ஹெல்மெட் போடாம நிறைய போயிருக்காங்க. அது சம்பந்தமா ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்குங்களா?
இல்லை, அது நாங்கள் குறித்து எஸ்பி கிட்ட எது மீறல்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் இருக்குதோ அதுக்கான வழக்குகள் பதிய வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறியிருக்கிறோம். நாங்கள் என்னங்கிறத ரிவ்யூ பண்ணி சொல்கிறேன். வந்து 4 மணிக்கு மேல அந்த ரஷ் ஆயிட்டு அந்த நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அதை எப்படி சமாளிக்க நீங்க? இல்லை, தேர்தல் ஆணையம் இந்த தடவை வந்து ஓட்டர் டர்ன் அவுட் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் கொண்டு வந்துட்டாங்க. ப்ரிசைடிங் ஆஃபீஸருக்கு இன்றைக்கே ஃபோனில் அதை டவுன்லோட் பண்ணி 3 தடவை ட்ரைனிங் கொடுத்துட்டோம். அந்த ஆப்பில் இன்றைக்கி போய் போலிங் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். நாளைக்கு காலையில் 5:30க்கு மார்க் போல் ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி 7 மணிக்கு போல் கமெண்ட்ஸ், அது மாதிரி 9 மணி 11 மணி 1 மணிக்கு அவங்களே டேட்டா ஃபீட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வாக்குப்பதிவு ஆயிருக்குது. அதே மாதிரி 5 மணிக்கு எவ்வளவு பேர் வாக்காளர் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு டோக்கன் கொடுத்துட்டு அந்த டோக்கன் எண்ணிக்கையும் அவங்க வந்து ஆப்பில் பதிவு செஞ்சிடணும். இதனால் நம்ம எல்லாருக்குமே எவ்வளோ வாக்காளர்கள் வாக்களிக்காமல் இருக்கிறாங்கங்கிறதும் தெரிய வரும். இதே போல் நாங்கள் ட்ரைனிங்லேயும் சொல்லியிருக்கிறோம், கடுமையான வெயில் இருக்கிறதுனால 12 to 3க்குள்ளே கொஞ்சம் வாக்காளர்கள் கம்மியாக வருவாங்க. காலையில் அதிகமான வாக்காளர்கள் வரும் பொழுது முடிந்தவரை வந்து வேகமாக நீங்கள் வந்து நம்ம பணியை செய்யணும். அதே போல் 3 மணிக்கு மேலே 6 மணிக்குள்ளே வந்து ரொம்ப கவனமாக பணியாற்றணும் என்பதை பயிற்சியில் அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறோம். வாக்குச்சாவடி அலுவலர்கள் வந்து கடந்த முறை வந்து சில பகுதிகளில் வசதிகள் இல்லை, கழிப்பிட வசதி இந்த மாதிரி இல்லைன்னு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க மேடம். ஓகே, இப்போ அதுக்குள்ள ஆமாம், இந்த தடவை ஏஎம்எஃப்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க, அஷ்யூர்டு மினிமம் ஃபெசிலிட்டிஸ். அது என்னதுன்னா ஒவ்வொரு பூத்துலேயும் டாய்லெட்டில் வாட்டர் சப்ளை, டாய்லெட்டில் வந்து லைட்டு, அதே போல் இருக்கிற போலிங் ஸ்டேஷனில் லைட்டு, ஃபேனு இதெல்லாம் வந்து 100% என்ஷூர் பண்ணியிருக்கோம். ட்ரிங்கிங் வாட்டர் இது 100% என்ஷூர் பண்ணியிருக்கோம். யாரும் க்யூவில் நிற்கக்கூடாதுன்னு ஸ்கூலில் இருக்கிற பெஞ்சஸே வரிசையாக போட ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். யாரும் அதனால நிற்க வேண்டாம். மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயதானவர்கள் வரும் பொழுது அவங்களுக்கு தனி க்யூ என்பதையும் சொல்லியிருக்கிறோம். இப்போ எவ்வளோ நம்மகிட்ட இருப்பு இருக்கு மேடம்? எக்ஸ்ட்ரா அந்த மிஷின் ஏதாவது ரிப்பேர் ஆனால் அது வந்து நாங்கள் 10% செகண்ட் ரேண்டமைசேஷன் முடிச்சு இப்போ இன்றைக்கி ஜோனல் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறமும் ஒரு வாக்குச்சாவடி மையத்துக்கு இவ்வளோன்னு ரிசர்வ் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அதையும் அவங்க வச்சிருந்து ஏதாவது டிஃபெக்டிவாக இருந்தால் ரீப்ளேஸ் பண்ணுறது. அது பழுது பார்க்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. பெல்ல இருந்து ஒரு தொகுதிக்கு 2 இன்ஜினியர் வந்திருக்காங்க. அவங்கள அந்தந்த தொகுதியில் ஒரு 6 கூட வண்டி போட்டு தொகுதியினுடைய 2 பகுதிகளில் நிறுத்தி இருக்கிறோம். ஸோ தட் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் உடனே அட்டன் பண்ணுற மாதிரி. இந்த வெளி மாநிலத்திலேருந்து வர்றவங்க தடுக்கிறதுக்கு ஏதாவது வாக்கு போடுறது, கள்ள ஓட்டு போடுற வர்றவங்க இல்லை, நம்ம மாவட்டத்தில் ஆந்திரா பார்டர். ஆமாம், நம்ம மாவட்டம் வந்து ஆந்திராவுடைய பார்டரும் இந்த பக்கம் கர்நாடகாவில் பெங்களூரில் நிறைய பேர் கேவி குப்பத்தில் இருந்து சென்று நிரந்தரமாக குடிபெயர்ந்த இஷ்யூ இருக்குது. ஆனால் நாங்கள் சென்ற கடந்த 6 மாதங்களில் அப்படி வாக்காளர் பட்டியலில் வெளி மாநிலத்தில் சென்று நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் நிறைய பேரோட பெயர்கள் வந்து இப்போது எடுக்கப்பட்டுள்ளது. அதனால் அதே மாதிரி அதை நாங்கள் அதே மாதிரி நேற்றிலிருந்து பார்டர் செக் போஸ்ட் எல்லாம் டைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பவர் ஷட் டவுன் பண்ணுறாங்க சில இடத்துல, அது கொஞ்சம் 100% இன்று மதியம் இருந்து அப்புறம் வந்து நாளாக கழிச்சு நாளைக்கு தேர்தல் முடிந்து கொண்டு வந்து ஸ்ட்ராங் ரூமில் டெபாசிட் பண்ணுற வரைக்கும் பவர் அன்இன்டரப்டட் பவர் சப்ளை கொடுக்கணுங்கிறத இபிக்கு வந்து ரிட்டர்னில் கொடுத்துருக்குறோம். மேலே கவர்மெண்ட்ல இருந்து அதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ரிமோட் ஏரியாவில் ஒர்க் பண்ணுற பூத்தில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் மறுபடியும் ரிட்டர்ன் வரதுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ்? நாங்கள் ஒவ்வொரு ஜோனல் ஆஃபீஸர்கிட்ட 40லிருந்து 60 பேர் உட்காரக்கூடிய இது மினி பஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் அது வந்து இன்னைக்கு போய் மத்தியானம் போய் அங்கே போலிங் ஸ்டேஷன் பக்கத்தில் நிறுத்திடுவாங்க அந்த ஜோனுக்குள்ளே ஒரு இடத்துல. நாளைக்கு சாயங்காலம் அங்கேருந்து வேலூருக்கு வருவதற்கு அவங்க அதை பயன்படுத்திக்கலாம். மேடம், இந்த 27N சொல்லி முப்படையில் ஆயிருக்கு வாங்கியிருக்காங்க. அந்த இடிபிபிஎம்எஸ் வந்து 5000 இல்லை, கிளாசிஃபைட் சர்வீஸ் ஓட்டர் யாரும் நமக்கு கொடுக்கல. நான் எழுத்து மூலமா நான் வந்து எனக்கு பதில் இன்னொருத்தர் வந்து ஓட்டு போடுவாருன்னு வரல, அது வரல, நமக்கு வரல. இல்லை வாக்குச்சாவடி மையங்கள்ல இப்போ இன்னைக்கு ஈவினிங்குள்ள போனேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, நிறைய இடத்துல ஸ்கூல் லீவ் விட்டதுனால சில இடங்கள்லாம் பூட்டி போயிருக்கிறது. கடவுளோட அந்த பிரச்சனை வந்துச்சு. இல்லை, இந்த தடவை அது வராது. ஏன்னா 2 நாளாக வெப் கேமரா ஃபிட் பண்ணி அந்த வெப் கேமராக்கும் டெய்லி லைவ் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. திடீர்னு பணியாளர்கள் வந்து தேர்தலுக்கு வராதவங்களுக்கு மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இல்லை, அது 100% ஃபர்ஸ்ட் ட்ரைனிங்கில் ஒரு கிட்டத்தட்ட மாவட்டம் முழுக்க 190 பேர் வரல. அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அவங்கள வந்து வரவழைச்சி உண்மையிலே ஜென்யூன் ரீசன் இருக்கவங்களே எக்ஸாம் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து பதில் வாங்கியிருக்கோம். இப்போ துறை வாரியாக நடவடிக்கை எடுக்க போகிறோம். இன்றைக்கும் அதுதான் இருக்கிறாங்க.
இப்போ இந்த கலவரங்கள் வராமல் இருக்கிறதுக்காக பழைய குற்றவாளிகளை கைது பண்ணுவாங்க. ஆமா. நம்ம மாவட்டத்தில் போய் கைது பண்ண மாதிரி இருக்கு. இல்லை நம்ம மாவட்டத்தில் 100% பழைய குற்றவாளிகள், அதே போல நிலுவையில் இருக்கிற குற்றவாளிகள் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையோ இல்லை அவர்களை மாநிலத்தை விட்டு வெளியேறுவதற்காக கட்டாயப்படுத்தி அதெல்லாம் அந்த நடவடிக்கை முன்னெச்சரிக்கை அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் 620 ஆர்ம்ஸ் லைசன்ஸ் இருந்தது. அதில் வந்து தேர்தல் அறிவிக்கப்பட்ட 3 நாட்களுக்குள் அவங்க வந்து ஒப்படைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் ஸ்போர்ட்ஸ் பர்பஸுக்காக எக்ஸ் சர்வீஸ்மேன் வெளி மாநிலத்திலேயோ மெட்ராஸ்லேயோ பேங்கில் வேலை பார்க்குறவங்களுக்கு பேங்குக்காக கொடுக்க வேண்டியது. இது மாதிரி எக்ஸம்ஷன் கமிட்டி நம்ம எஸ்பி எல்லாம் இருந்து அதை மட்டும் எக்ஸம் பண்ணிட்டு தனி நபர் வீட்டில் வச்சிருக்கிற மாதிரி துப்பாக்கி எல்லாத்தையும் நாங்கள் பறிமுதல் போலீஸ் ஸ்டேஷன். தெரியலப்பா மேடம், இந்த எலெக்ஷன் வயலேஷன் சொல்றீங்க. ஆமா, அது எங்க மேல ஒரு வயலேஷன் இருக்கு. என்ன வயலேஷன்? அந்த மொபைல் எடுத்துட்டு போக கூடாது. ஆமா, இப்போ சொல்லிடுறேன். அதாவது மைக்ரோ அப்சர்வர், பிரிசைடிங் ஆஃபீஸர் 2 பேர் மட்டுமே வாக்குச்சாவடி மையத்திற்குள் மொபைல் ஃபோன் வச்சிருக்கலாம். அதுவும் அவங்க சைலண்ட் மோடில் இந்த ஓட்டர் டர்ன் அவுட் ஆப்பு இதுக்கெல்லாம் போடுவதற்கு வேறு யாரும் மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா சீக்ரஸி ஆஃப் ஓட்டிங் எந்த காரணத்தை கொண்டும் அதற்கு குந்தகம் விளைவிக்கக்கூடாது என்ற நோக்கத்திலே தேர்தல் ஆணையத்தின் இதை வலியுறுத்தி கூறுகிறது. அதுக்காக மொபைல் டெபாசிட் ஃபெசிலிட்டி ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன் முன்னாடி இப்போ பை கொடுத்துருக்கோம். இந்த ஃபோன் 20 ஃபோனை வச்சு அதுக்கு ஒரு வாலண்டியர் போட்டு டோக்கன் கொடுத்து வாக்காளர்கள் வர்றவங்க ஃபோனை கொடுத்துட்டு தான் உள்ளே போகணும். அதனால அதை நீங்கள் அனைவரும் எடுத்துட்டு போகக்கூடாது. இல்லையே, நம்ம ஷூட் பண்ணுறதுக்காக எடுத்துன்னு போகலாம் மேடம். அது எடுத்துன்னு வெளியே வந்துட போகிறோம். நீங்கள் கேமரா இது வச்சுக்கோங்க, நம்ம வீடியோ கேமராவோ இல்லை, அதுதான் பெட்டராக இருக்கும். இந்த பூத் ஏஜென்ட்டுகள் எவ்வளோ நேரம் இருக்கணும் மேடம்? சிலர் வந்து மதியத்துக்கு மேலே வெளியே 3 மணிக்கு மேலே எந்த பூத் ஏஜென்ட்டையும் வெளியே அனுப்பக்கூடாது. ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ட்ரைனிங்கில் தெளிவாக சொல்லிட்டோம். அதே மாதிரி ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒருத்தர் தான் ஒரு நேரத்தில் உள்ள இருக்கணும். சரி, நன்றி. ஒரு சைட்ல ரேம்ப், ஒரு காரிடார், எல்லா பூத்துக்கும் அப்படி பேரிகேட் இருக்காது. நீங்க செக் பண்ணுங்க. we'll also check. 5 தொகுதியில் we've ensured that there is a ramp in all. மேடம், 5 தொகுதியில் மொத்தம் எவ்வளோ பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கோம்? காவல்துறை, நம்ம அரசு ஊழியர்கள் எல்லாமே சேர்த்து எவ்வளோ இருக்கும்? இது அதாவது போலிங் பர்சனல்னு பார்த்தா கிட்டத்தட்ட 6000 பேரை பணியாற்றுகிறோம். அதே போல் போலீஸ் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய ஒவ்வொரு கிட்டத்தட்ட 700 பேர் நம்முடைய காவல்துறையினர் மட்டும். 570 பேர் மத்திய அரசு மாநில படைகள்லேருந்து வந்திருக்கிற காவல்துறையினர். அதுக்கப்புறம் இப்படி கிட்டத்தட்ட ஒரு 8500 பேருக்கு மேலே பணியில் பயன்படுத்தி 95% கொடுத்துட்டோம். ஆனால் 18ஆம் தேதி வரைக்கும் தான் கொடுக்கணும். அதனால் அதுக்கப்புறம் அவங்க பிஎல்ஓ ஆர்ஓட்டம் கொடுத்து அதை வந்து சீல்டு கவரில் வைக்கணும். இல்லை, அதுதான் அவங்கள வந்து நாங்கள் பிஎல்ஓட்ட சொல்லி நீங்கள் வாக்கு மையத்தில் பிஎல்ஓ ஓட்டர் ஃபெசிலிட்டேஷன் சென்டரில் இருப்பாங்க. அவங்களோட பார்ட் நம்பர், சீரியல் நம்பரை எழுதி கொடுங்க. சிடிபி கொடுக்க முடியாதுங்கிறத சொல்லிடுறேன்.